ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 126வது பாட்டு பார்க்க போறோம். அருமறை முனிவரும் அமரரும் அவனி திருவும் அந்நகருரை செனமும் நம் இடரொடு இருவினை துணி தரும் இவர்களின் இவன் நின்று ஒரு பொழுது அகல்கிலம் உரை என உருவார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அருமறை முனிவரும் அமரரும், அரிய மறைகளில் வல்ல முனிவர்களும் தேவர்களும், அவனி திருவும் அந்நகர் உரை செனமும், நிலமகளும் அந்த நகரத்தில் வாழ்கின்ற பொதுமக்களும், இவர்களின் இந்த அரசிளங்குமரரால் நம் இடரொடு இருவினை துணி தரும், நமது துன்பங்களும் அதற்கு காரணமான இருவினைகளும் துணிக்கப்படும். இவன் நின்று இவர்கள் இருக்கும் இந்த இடத்திலிருந்து ஒரு பொழுது அகல்கிலம் உரை, சிறிது பொழுதும் அகலவே மாட்டோம் என உருவார் என அப்பிள்ளைகளுடனே தங்கியிருப்பார். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அமரர்கள் அப்படின்னா தேவர்னு அர்த்தம். மரர் அதாவது மரிக்கிறது அப்படின்னா இறக்கிறது. நீண்ட ஆயுள் கொண்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அமரர்கள்னா தேவர்களுக்கு அவங்களுக்கு அழிவே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. மிக நீண்ட ஆயுள், கிட்டத்தட்ட சாகா வரத்துக்கு சமம் ஆனா அப்படின்னு அர்த்தம். ஆனா அவங்க ஏதோ அழியவே மாட்டாங்க அப்படி அர்த்தம் கிடையாது. அமரர் அப்படின்னா நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அங்கே தேவர்களை தான் குறிக்குது. அதாவது அழிவில்லாதவர்கள் அப்படின்னு பொருள். அவனி முனிவரும் அமரரும் அவனி திருவும் அப்படின்னு, அதாவது அவனின்னா பூமின்னு அர்த்தம், திருன்னா லக்ஷ்மி செல்வம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அவனி திரு அப்படின்னா பூமாதேவிய சொல்றாரு. பூமாதேவியும் அந்நகருரை செனமும், அதாவது ஜனிப்பது, ஜனாலே எழும்புவதுன்னு நான் சொல்லியிருக்கேன். தாமரைக்கு உதாரணம் சொல்லும் பொழுதே அடிக்கடி சொல்ற உதாரணம் தான். பங்கஜா, நீரஜா, ஜலஜா, கிரிஜா, வனஜா, எல்லா ஜாவும் எழும்புவதுங்கிறத குறிக்கிறது தான். அதனாலதான் நம்ம ஜம்முன் இருக்கோம், சகஜமா பழகு அப்படின்லாம் சொல்லாடல் இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல. அந்த மாதிரி ஜனிப்பது அப்படின்னா எழும்புவது, தோன்றுவதுன்னு அர்த்தம். அதனால ஜனங்கள் அப்படி, அதனாலதான் ஜனம் அப்படின்னா மக்கள்ல குறிக்குது. அந்நகர் உரை செனமும் அப்படி, அது தமிழாக்கம் செய்து சனமும் அப்படின்னு வருது. இந்த இடத்துல அந்த நகரத்துல வாழக்கூடிய பொதுமக்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர். இவர்களின் இந்த அரசியலங்குமரர்களை பார்த்து நம் இடரோடு, இடர் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம், இடரோடு இருவினை துணி தரும். துணி தரும் அப்படின்னா துணி, அதாவது துண்டிக்கப்படும். அது நம்ம அதுல இருந்து நம்ம இருவினையிலிருந்து நம்ம விடுபடுவோம் அப்படின்னு திருவள்ளுவர் எப்படி கடவுள் வாழ்த்துல இருவினையும் சேரா இறைவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ, அந்த மாதிரி இங்க நமக்கு இருவினையிலிருந்தும் நல்வினை தீவினையிலிருந்து நமக்கு நம்ம விடுபடுவோம், நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சு அவங்கள விட்டு பிரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது நமது இடர் எல்லாம் நமக்கு தீருது, நமக்கு இன்பம், இது இருவினைகள்ல இருந்து நமக்கு விடுபடுறோம், அதனால நாங்க ஒரு பொழுது கூட இவர்களை விட்டு பிரிய மாட்டோம் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களாம்? தேவர்கள், முனிவர்கள், அந்த ஊர்ல நிலமகள், அந்த ஊர்ல வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. அவங்க கூடியேதான் நாங்க இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்கிறது தான் கருத்து. இதுல அகல்கிலம் அப்படின்னு சொல்றாங்க. தன்மை பன்மை வினைமுற்று. இப்ப உண்டோம் நாங்கள் அப்படின்னா நான் ஒரு ஆள் சாப்பிடல, அது தன்மை பன்மை வினைமுற்று, நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம் ஆகுதுல்ல. அந்த மாதிரி அகல்கிலம் அப்படின்னா நாங்க யாருமே பிரிய மாட்டோம், ஒருமித்த கருத்து கொண்டுள்ளார்கள் எல்லோருமே. முனிவர்கள் இப்ப மேல சொன்னப்பட்ட அத்தனை பேருமே ஒருமித்த கருத்து, நாங்க யாருமே இவங்களை விட்டு பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கிறதுனாலதான் இவர் தன்மை பன்மை வினைமுற்றான அகல்கிலம் அப்படின்னு அதை கொண்டு கம்பர் வர்ணிக்கிறாரு. அகல்கிலம் உரை என உருவார் அப்படின்னா பிரியவே மாட்டோம் அப்படின்னு அர்த்தம், எப்பவுமே அவங்க கூடயே தான் இருப்போம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த பாட்டின் மூலமா கம்பர் இன்னொன்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த முனிவர்கள் முதலானோர் இந்த குமரர்களை விட்டு அதாவது ரொம்ப விரும்புறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல வர்றாரு.
இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அருமறை முனிவரும் அமரரும் அவனித் தெருவும் அந்நகருரை செனமும் நம் இடரொடு இருவினை துணி தரும் இவர்களின் இவன் நின்று ஒரு பொழுது அகல்கிலம் உரை என உருவார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.